எனக்கு தான் ராசியே இல்லை போலங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வுட் ஆப்பிள். இது வந்துட்டு இந்த மரம் தோட்டத்து பக்கத்தில் தான் இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு விளாம்பழம் வந்துட்டு விட்டுருந்துச்சு. இந்த விளாம்பழம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் அது நல்லா பழுத்திருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னா காட்டு நெல்லிக்காய் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்துட்டு இன்னும் பெருசாகும். சரி, பொறிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது பழம் புளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வந்துட்டு கசப்படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாம்பழம் வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. வேளாம்பழம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2, 3 தான் வந்துட்டு கிடச்சிது கீழே. ஆனால் அடிக்கிற பழம் எதுவுமே வந்துட்டு பழுக்காது. சரி, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த ஒரு விளாம்பழம் இருக்குல்ல, இந்த ஒரு விளாம்பழத்தில் ஒரு விதை மட்டும் சத்து விதையாம். அது வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டா வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தான் ராசியே இல்லை போலங்க. எந்த காய் 2 காய் உடச்சி பார்த்தேங்க. 2 காயுமே வந்துட்டு காயாக தான் இருந்துச்சு. அது வந்துட்டு பழமே ஆகலை. பழமாக இருந்ததுன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். உங்களுக்கு வுட் ஆப்பிள் இந்த விளாம்பழம் வந்துட்டு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது இல்லாமல் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.